ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം ചതുർത്ഥ സ്കന്ധം 4வது സ്കന്ധത്തിലെ 17வது അധ്യായം. ജനമേജയ മഹാരാജ அவரோடு பல டவுட்டுகளும் இப்போ வியாசர்கிட்ட கேட்கறதையாக்குமே பார்க்குறோம். அதனால ஜனமேஜய உவாஜா 1வது ஸ்லோகம். வாராங்கனாஸ்த்வயாக்யாத நரநாராயணாஸ்ரமே ஏகம் நாராயணம் சாந்தம் காமயானாஸ்மராதுரா. சொர்க்கத்தில் இருக்கிற அப்சரசுகள் நரநாராயண ஆசிரமத்தில் போனா அப்படின்னும் அவளுக்கு அந்த பகவான் கிட்ட ஒரு பிரேமபாவம் உண்டாயிட்டு அவ அந்த தபசிலேந்து அவளை மனசை நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணினா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னேளே. 2வது ஸ்லோகம். ஷாப்து காமஸ்ததா ஜாதோ முனிர் நாராயணஸ்சதா நிவாரிதோ நரேணாத பிராத்ரா தர்மவிதா நிருபா. அப்போது நாராயண முனி அவளை சபிக்கிறதுக்கு நினைச்சார் அப்படின்னும் அந்த முயற்சிய தர்மஜனும் சகோதரனுமாயிருக்கிற நரன் தடசம் பண்ணி நிப்பாட்டினார் அப்படின்னும் நீங்கள் சொன்னீர்கள். 3வது ஸ்லோகம். கிம் கிருதம் முனினா தேன வியசனே சமுபஸ்திதே தாபி சங்கல்பிதேநாத காமார்த்தாபிர்பிருஷம் முனே. தர்ம சங்கடத்தில் இருந்த நாராயண முனி அப்போது என்ன பண்ணினார்? வியாச மகர்ஷே, அந்த அப்சர ஸ்திரீகளால பிரேமபாவத்தோடு கூடி பார்க்கப்பட்ட அந்த நாராயண முனி என்ன பண்ணினார்? 4வது ஸ்லோகம். சக்ரேணோத்பாதிதாபிஷ்ச பஹு பிரார்த்தனையா புன யாஜிதேன விவாஹார்த்தம் கிம் கிருதம் தேன ஜிஷ்ணுனா. சக்கரஞ்சனனா தேவேந்திரன், தேவேந்திரனோடு அந்த தேவலோகத்தில் இருக்கிற அந்த அப்சர ஸ்திரீகள், தேவேந்திரனாக்கும் அப்சர ஸ்திரீகளை அப்பாயிண்ட் பண்ணினது. நாராயண ரிஷிட்ட பல தடவை அவ திருமணம் பண்ணிக்குங்கோம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினாலே. அப்போது அந்த நிலைமையில அந்த நாராயணமூர்த்தி என்ன பண்ணினார்? 5வது ஸ்லோகம். இத்யேதத் ஸ்ரோதுமிச்சாமி சரிதம் தஸ்ய மோட்சதம் நாராயணஸ்ய மே ப்ரூஹி விஸ்தரேண பிதாமஹ. மோட்சப்பிரதமாயிருக்கிற அந்த நாராயண சரிதம் கேட்கறதுக்கு எனக்கு ஆசை இருக்கு. பிதாமகா, நீங்கள் அதை டீட்டெயில் ஆயிட்டு எனக்கு சொல்லி தருங்கோம் அப்படின்னு ஜனமேஜயன் சொல்றார். அதுக்கு வியாசர் பதில் சொல்றதாக்கும் இனிமேல். அதனால வியாச உவாஜா. 6வது ஸ்லோகம். ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி யதா தஸ்ய மகாத்மனா தர்மபுத்ரஸ்ய தர்மஜ்ஞ விஸ்தரேண வதாமி தே. ஜனமேஜய ராஜாவே, சொல்லறேன் கேளுங்கோ. தர்ம பிரபுவா இருக்கிற ஜனமேஜயா, மகாத்மாவா இருக்கிற
அந்த தர்ம പുത്രനോട് കഥയെ ധർമ്മനോട് புத்திரர்களாக்குமே நரநாராயணர்கள். அந்த தர்மனோடு புத்திரனோடு கதையை நான் இதா உங்களுக்கு சொல்லித்தரேன். 7வது ஸ்லோகம். ஷாப்து காமஸ்து சம்திருஷ்டோ நரேணாதயதா ஹரி வாரிதோசௌ சமாஸ்வாஸ்ய முனிர் நாராயணஸ்ததா. நாராயண முனி அவளை சபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினதை பார்த்த நரன் அதை தடசம் பண்ணி நிப்பாட்டினார், சமாதானப்படுத்தினார். அப்போது அந்த நாராயண முனி 8வது ஸ்லோகம். சாந்த கோபஸ்ததோவாஜ தாஸ்தபஸ்வி மகாமுனி ஸ்மிதபூர்வமிதம் வாக்கியம் மதுரம் தர்மநந்தனா. கோபம் அடங்கினவனாயிட்டார். എന്നിട്ട് തപസ്സയും മഹാമുനിയുமான அந்த தர்மனோடு புத்திரனாயிருக்கிற நாராயணன் புன்னகையோடு கூடிட்டு அந்த அப்சர ஸ்திரீகள் கிட்ட ரொம்ப ரொம்ப இனிமையாயிட்டு இப்படி சொன்னார். 9வது ஸ்லோகம். ஆஸ்மின் ஜன்மனி சார்வங்க்ய கிருத சங்கல்பவானஹம் ஆவாப்யாம் ச ந கர்த்தவ்ய சர்வதா தார சங்கிரஹ. ஹே அழகிகளே, இந்த ஜென்மத்தில நான் ஒரு விரதம் எடுத்திருக்கேன். எங்க 2 பேருக்கும் இந்த ஜென்மத்தில திருமணம் பண்ணி மனைவிகளை ஸ்வீகரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விரதம் எடுத்திருக்கேன். 10வது ஸ்லோகம். தஸ்மாத் கச்சந்து த்ரிதிவம் கிருபாம் கிருத்வா மமோபரே தர்மஜ்ஞான பிரகுர்வந்தே விரதபங்கம் பரஸ்யவை. அதனால எங்கிட்ட கருணை காட்டணும். நீங்கள் சொர்க்கத்துக்கு திரும்பி போங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் என்னால சாதிக்காது. நீங்களெல்லாம் தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு தெரிஞ்சவாளாக்கும். அதனால தர்மம் தெரியறவா அடுத்த வாளுக்கு விரதபங்கம் உண்டாக்க மாட்டா. என்னோட விரதத்தை தடசம் பண்ணாதக்கு நீங்கள் உங்களோடு அந்த தேவலோகத்துக்கு திரும்பி போங்கோ. 11வது ஸ்லோகம். ஸ்ருங்காரேஸ்மின் ரசேனூனம் ஸ்தாயி பாவோரதி ஸ்மிருதா கதம் கரோமி சம்பந்தம் ததபாவே சுலோச்சனா. அழகாயிருக்கிறவங்களே, நல்ல கண்கள் இருக்கிறவாளே, இந்த சிருங்கார ரசத்தோடு சரியான பாவம் அப்படிங்கிறது ரதிபாவம் அப்படின்னாக்குமே எல்லாரும் சொல்லறா. அந்த ரதிபாவம் எங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறத எப்படியாக்கும் உங்க கூட எங்களால சேர்ந்து நிற்கிறதுக்கு சாதிக்கும். 12வது ஸ்லோகம். காரணேன வினா காரியம் ந பவேதிதி நிச்சயா கவிபி கதிதம் சாஸ்திரே ஸ்தாயி பாவோ ரசகிலா. காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது அப்படிங்கிறது உறுதி. தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவா அந்த சாஸ்திர கிரந்தங்களில சொல்லி வச்சிருக்கா. ஸ்தாயி பாவமாக்கும் ரசம் அப்படிங்கிறது. 13வது ஸ்லோகம். தன்ய சுசாரு சர்வாங்கா சபாக்யோஹம் தராதலே பிரீதி பாத்ரம் யதோ ஜாதோ பவதீனாம் அகிருத்திமம் பவதீனாம் அகிருத்ரிமம். உங்களோடு இந்த கபடமில்லாத பிரேமத்துக்கு அந்த பிரேம பாவத்தால நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி நானாக்கும் அப்படின்னு நான் இதா தெரிஞ்சுட்டேன். எனக்கு ரொம்ப அழகு இருக்கிறதுனாலேயாக்குமே நீங்கள் எல்லாம் என்ன விரும்பினேன். அப்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகு இருக்கிறவனும் நானாக்கும் அப்படின்னும் தெரிஞ்சுட்டேன்.
ஆனா என்னோட மனசுக்குள்ள காம விசாரங்கள் ஒன்றும் இல்லை. அதனால நீங்கள் உங்க இடத்துக்கு திரும்பி போங்க. 14வது ஸ்லோகம். பவதீபி கிருபாம் கிருத்வா ரட்சணீயம் விரதம் மம பவிஷ்யாமி மகாபாகா பதிரப்யன்ய ஜன்மனே. நீங்கள் கருணை காட்டி என்னோட விரதத்தை காப்பாத்தி தரணும். என்னோட விரதத்தை முடக்காதங்கோ. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக்கும் நீங்கள். அதாக்கும் நீங்கள் தேவலோகத்துல அப்சர ஸ்திரீகளாயிருக்க. வேற அடுத்த ஒரு ஜென்மத்துல நான் உங்களோட கணவராயிட்டு வந்துக்கிறேன். அதை நீங்கள் நம்புங்கோ. இந்த ஜென்மத்துல முடியாது. அது அக்கம் உங்களை திரும்பி போக சொல்லுறேன். 15வது ஸ்லோகம். அஷ்டாவிம்சே விஷாலாட்சியோ द्वापरेऽस्मिन् धरातले देवानां कार्यसिद्ध्यर्थं பிரபவிஷ்யாமி சர்வதா. ரொம்ப ரொம்ப பெரிய கண்கள் இருக்கிறவாளே, விஷாலாட்சிகளே, 28வது துவாபர யுகத்துல நான் இந்த பூமியில தேவகாரியம் செய்யறதுக்காயிட்டு ஜெனிப்பேன். 16வது ஸ்லோகம். ததா பவத்யோ மத்தாரா பிராப்ய ஜன்ம ப்ருதக் ப்ருதக் பூபதீனாம் சுதா பூத்வா பத்னி பாவம் கமிஷ்யதா. அப்போது நீங்கள் என்னோடு மனைவிகளாயிட்டு பவிப்பேள். ஓரோரோ ராஜாக்களோடு புத்திரிகளாயிட்டு பிரத்யேகம் பிரத்யேகம் ஜென்மம் எடுத்து என்னோடு மனைவிகளாயிட்டு 16,008 மனைவிகளாயிட்டே ஜெனிப்பேள். 16,000 மனைவிகளாயிட்டே ஜெனிப்பேள். 17வது ஸ்லோகம். இத்யாஸ்வாஸ்ய ஹரிஸ்தாஸ்து பிரதிஸ்ருத்ய பரிகிரஹம் வியசர்ஜயத் ச பகவான் ஜக்முஷ்ச விகதஜ்வராஹ. இப்படி சொல்லிண்டு ஆஸ்வாசம் பண்ணினார். அவளை பத்னி பதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியை கொடுத்தார். എന്നിട്ട് நாராயண மகர்ஷி அவளை சொல்லி அனுப்பினார். அவ மனசுக்கு சங்கடமில்லாதக்கி அந்த தேவலோகத்துக்கு திரும்பி போனா. 18வது ஸ்லோகம். ஏவம் விசர்ஜிதாஸ்தேன கதா ஸ்வர்க்கம் ததாங்கனா சக்ராய கதயாமாசோ காரணம் சகலம் புனா. இப்படி அவரு தேவ அழகிகளை சொல்லி அனுப்பினதுக்கு அப்புறம் சொர்க்கத்துல போன அந்த தேவ ஸ்திரீகள், அப்சர ஸ்திரீகள் அங்க திரும்பி வந்ததோட காரணம் எல்லாத்தையும் தேவேந்திரனை சொல்லி கேட்க வச்சா. எதனாலேயாக்கும் நாங்கள் இப்படி திரும்பி வந்துட்டோம் அப்படிங்கிறத அவ ஒன்னு விடாம சொன்னா. 19வது ஸ்லோகம். ஆஸ்ருத்ய மகவாம் ஸ்தாப்யோ விருத்தாந்தம் தஸ்ய விஸ்தராத் துஷ்டாவதம் மகாத்மானம் நாரீர் திருஷ்டுவா ததோர்வசி. நாராயண முனியோட சரித்திரம் இந்த அப்சர ஸ்திரீகளிலிருந்து கேட்டு தெரிஞ்சின்ற தேவேந்திரன் உர்வசி தொடங்கின அப்சர ஸ்திரீகளை பார்த்துண்டு அந்த மகாத்மாவான அந்த நாராயணம் பகவான ஸ்துதிச்சார். இந்திரன் பகவான ஸ்துதிச்சார். பகவானோடு அந்த மகாத்மியத்தை தெரிஞ்சின்ற இந்திரன் இப்போ அகம்பாவம் எல்லாம் இல்லாம போயிட்டு பகவான ஸ்துதிச்சார். தேவலோகத்து அழகிகளை விட அழகியான உர்வசிய நாராயண மகர்ஷி தன்னோட தொடையிலேந்து உருவாக்கி இந்த அப்சர ஸ்திரீகளோடு கூடி அனுப்பி வச்சிருக்காரே, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த தேவஸ்திரீகள் எல்லாம் சொன்னதை கேட்டுட்டு இப்போ அவரோட அகங்காரம் எல்லாம் போயிடுத்து தேவேந்திரனுக்கு. இப்போ பகவான் நாராயணனை ஸ்துதிக்கிறார். இந்த தேவேந்திரனுக்கு அடிக்கடி அடிக்கடி இப்படி அகங்காரம் தலைக்கு மேல வரும். பகவான் ஒரு கொட்டு கொட்டுறத அந்த அகங்காரம் மறுபடியும் இல்லாம போயிடும். பகவானை ஸ்துதிக்க ஆரம்பிப்பார். மறுபடியும் இப்படியே இருந்துட்டு இருக்கிறத மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது செய்வார். பகவான் மண்டையில டக்குன்னு ஒரு கொட்டு வைப்பார். அப்போ அந்த அகங்காரம் போகும். மறுபடியும் பகவானை ஸ்துதிப்பார். இப்ப இதா இந்திரன் பகவானை ஸ்துதிக்கிறார். அதனால இந்திர உவாச்சா. 20வது ஸ்லோகம். அஹோ தைரியம் முனே காமம் ததைவ ஜதபோபலம் ஏனோர்வஷ்ய ஸ்வதபசா தாத்ருக்ரூபா பிரகல்பிதா.
என்ன ஒரு தைரியமாக்கும் அந்த நாராயண மகர்ஷிக்கு இருக்கு. தபசக்தி ஆச்சரியம் ஆச்சரியம். சொந்தம் தபோபலத்தால இப்படி இருக்கிற உர்வசி மாதிரி இருக்கிற அழகிகளை எல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு அவருக்கு சாதிச்சுதே. 21வது ஸ்லோகம். இதி ஸ்துத்வா பிரசன்னாத்மா பபூவ சுரராட்டத நாராயணோபி தர்மாத்மா தபஸ்யபிரதோ பவத். இப்படி தேவேந்திரன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு முனிய ஸ்துதிச்சார். நாராயண முனியாகட்டும் தபசில ஜாஸ்தியான இன்வால்வ் உண்டாச்சு அந்த நாராயண ரிஷிக்கு. 22வது ஸ்லோகம். இத்யேதத் சர்வமாக்யாதம் முனேர் விருத்தாந்தம் அத்புதம் நாராயணஸ்ய சகலம் நரஸ்ய ஜ மகாமுனே. இப்படி அந்த நாராயண முனியோடும் மகாமுனியான நரனோடும் அற்புத கதைகள் எல்லாம் நான் இதா உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். 23வது ஸ்லோகம். தௌஹி கிருஷ்ணார்ஜுனௌ வீரௌ பூபாரஹரணாய ச ஜாதௌ தௌ பரத ஸ்ரேஷ்ட பிருகோ சாபவசாதிஹா. ஹே பரத சிரேஷ்டனா இருக்கிற ஹஸ்தினாபுரியில பிறந்த அந்த வம்சத்துல பிறந்த ஜனமேஜயா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். நரநாராயணர்களாக்கும் இந்த பூமியோடு பாரத்தை இல்லாம பண்றதுக்கு பிருகு சாபத்தால பூமியில வீரர்களான கிருஷ்ண அர்ஜுனர்களாயிட்டு அவதரிச்சது அப்படின்னு இப்போ ஜனமேஜயன் தன்னோட டவுட்ட இங்க கேட்கிறார். அதனால ராஜோவாஜா. 24வது ஸ்லோகம். கிருஷ்ணாவதார சரிதம் விஸ்தரேண வதஸ்வமே சந்தேஹோ மம சித்தேஸ்தி தம் நிவாரய மானதா. கிருஷ்ணாவதார கதையை என்கிட்ட நல்லா டீட்டெயிலா சொல்லி தருங்கோ. அத எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. இந்த கிருஷ்ணாவதாரத்துல நிறைய டவுட் எனக்கு இருக்கு. அந்த டவுட் எல்லாம் எனக்கு கிளியர் பண்ணி தருங்கோ அப்படின்னு சொல்றார் ஜனமேஜயன் வியாசர்கிட்ட. 25வது ஸ்லோகம். யயோ புத்ரத்வமாபன்னௌ ஹரியனந்தௌ ஹரி அனந்தௌ மகாபலௌ தேவகி வசுதேவௌ தௌ துக்கபாஜௌ கதம் முனே. மகாபலசாலிகளாயிருக்கிற ஹரியும் அனந்தனாயிருக்கிற அந்த பகவானும் பகவான் ஹரியோடு வைகுண்டத்துல இருக்கிற மெத்தையாக்கும் அனந்தன். அந்த அனந்தனும் ஆரோடு புத்திரர்களாயிட்டு ஜனிச்சாலோ அந்த தேவகி வசுதேவர்கள் ரொம்ப துக்கிக்க வேண்டிய நிலைமை அவளுக்கு உண்டாச்சே. அது எதனாலியாக்கும். 26வது ஸ்லோகம். கம்சேன நிகடே பந்தௌ பீடிதௌ பகுவல்சரான் யயோ புத்ரோ ஹரி சாட்சாத் தபசா தோஷிதோ பவத். தபசால சாட்டிஸ்ஃபைடான சாட்சால் ஹரி ஆரோடு புத்திரனாயிட்டு ஜனிச்சாரோ அந்த தேவகி வசுதேவர்களை கம்சன் இரும்பு சங்கலையால பந்திச்சு நிறைய வருஷம் பீடிப்பிச்சாரே. இதெல்லாம் எதனால நடந்தது? பகவானே புத்திரனாயிட்டு ஜனிச்ச அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நரக துக்கம் எதனால வந்தது? 27வது ஸ்லோகம். ஜாதோசௌ மதுராயாம் து கோகுலே சகதம் கதா கம்சம் ஹத்வா துவாரவத்யாம் நிவாசம் கிருதவான் கதம். மதுரையில ஜனிச்ச அவர் எப்படி கோகுலத்துல வந்து எத்தினார்? கம்சனை கொன்னதுக்கு அப்புறம் துவாரகையில போய் வசிச்சது எப்படி? இப்படி பல டவுட் எல்லாம் எனக்கு இருக்கு. அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி தாருங்கோ. காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாதே. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கான காரணத்தெல்லாம் சொல்லி தாருங்கோ. இனியும் நிறைய டவுட் எல்லாம் எனக்கு இருக்கு, கேட்கிறேன். 28வது ஸ்லோகம். பித்ராதி சேவிதம் தேசம் சமிருத்தம் பாவனம் கில
त्यक्त्वा देशान्तरे नार्ये गतवान् स कथं हरि. பிதாக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த நாடு ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்ய சமிர்தமும் பவித்திரவுமாயிருந்தது. அதை உபேட்சிச்சு ஹரி சிரேஷ்டர்கள் இல்லாத அந்நிய தேசத்துக்கு போனது எதனாலியாக்கும்? 29வது ஸ்லோகம். குலம் ச द्विजशापेन कथमुत्सादितं हरे भारावतारणं कृत्वा வாசுதேவ சனாதனா. ஹரியோடு வம்சம் பிராமண சாபத்தால நசிச்சது எப்படி? பூபாரம் இல்லாம பண்ணிட்டு சனாதனனும் வாசுதேவனுமாயிருக்கிற. 30வது ஸ்லோகம். தேஹம் முமோஜ தரசா ஜகாமஜ திவம் ஹரி பாபிஷ்டானாம் ச பாரேண வியாகுலாத் பூச்சமேதினே. ஹரி தேகத்தை உபேட்சிச்சு சொர்க்கத்துக்கு போனாரே, பாபிஷ்டர்களோடு பாரத்தால பூமி சங்கடப்பட்டோன